இரு எண்களின் கூடுதல் 55, அவற்றின் வித்தியாசம் 7 எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்கள்னால் எந்த எண்கள் தெரியாது, அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இரு எண்களின் கூடுதல் 55 அப்படின்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டுனா எனக்கு என்ன வரணும், 55 வரணும். அவற்றின் வித்தியாசம் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். நான் எக்ஸை பெருசுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு சமன்பாடு இருக்குது அப்படின்னா 2 சமன்பாடை சால்வ் பண்ணுற மெத்தட் 10th படிச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணுவோம். எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுங்க. ஒன்று ஒய்யை கேன்சல் பண்ணணும் அல்லது எக்ஸை கேன்சல் பண்ணணும். நான் இப்போ ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. வேறு சிம்பிள் இருந்ததுன்னா அந்த ரெண்டுமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. இங்கே முன்னாடி ஒன்று இருக்குதா நமக்கு அர்த்தம். ஒன்றே கூட்டினா 2. இந்த எக்ஸை நம்ம அப்படியே தான் போட்டுக்கிடணும். ஸோ இங்கே 55 2 7. ஆக்சுவலாக அந்த ரெண்டையும் நம்ம கூட்டுறோம். 55 7 கூட்டினா என்ன வரும், 62. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் அப்படிங்கிறனால இது இங்கே பெருக்கல்ல இருக்கு 2, அது தேவையில்லை. அப்போ இந்த சைடு வரும்போது வகுத்தல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 2, இங்கே 3 6, இந்த 2க்கு 1 2 2. அப்போ எக்ஸ் வந்து 31. இந்த 1 நம்ம விட்டுடலாம், கீழே 1 வந்தால் நம்ம விட்டுடலாம். அப்போ எக்ஸ் 31 கிடச்சிட்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் 2ல் ஏதாவது ஒரு சமன்பாடு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வரணும், 55. எக்ஸுக்கு பதில் 31 போடுங்க. ஒய் ஈக்குவல் டு 55. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 55. 31 இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே போகும்போது என்ன ஆகும், மைனஸ். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ 31 மற்றும் 24 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டசன் வாழைப்பழத்தோட விலை எவ்வளோ அப்படின்னா 20 ரூபா. இப்போ வந்து இது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படி ஒரு மாடல் இருக்குது. இது நார்மலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மனக்கணக்கவே இதை போட்டுடலாம். நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் நடத்தியிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டசன் அப்படின்னா 12 வாழைப்பழம் 20 ரூபா. சரிங்களா? அப்போ ஒரு வாழைப்பழம் என்ன செய்வோம், நம்ம இந்த 20 நம்ம 12ஆல் வகுப்போம். இப்போ 5 பென்சில் 10 ரூபான்னா ஒரு பென்சில் எவ்வளோ சொல்லுவோம், நம்ம 2 ரூபா. எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 10 நம்ம 5ஆல் வகுப்போம். சரிங்களா? அதே மாதிரி 20 12ஆல் வகுக்கும் போது ஆன்சர் டெசிமல் பாயிண்டில் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம வகுக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 48 வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாழைப்பழத்தோட விலை இது அப்படின்னா 48 வாழைப்பழத்தோட விலை இதை 48ஆல் நம்ம நினச்சிடணும், பெருக்கணும். இப்போ நம்ம அடி கொடுங்க. 1 12 12, 4 12 48. ஸோ கீழே 1 வந்து நம்ம விட்டுடலாம். 20 40 பெருக்குனா 80. அப்போ ஆன்சர் 80. 48 வாழைப்பழங்களின் விலை 80. 80 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.